சிவகாமி, அம்மா எங்க? பாணரே, பாணரே, ஐயா பாணரே! ஆறுங்கள் புலவரே, ஏது அச்சுறுத்தல் போல் வந்தீர்கள்? அமருங்கள். நன்றி, அதாவது நன்றி மறவாமை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன், வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டா அதுவும் ஒரு நன்றிதான். உமது பணத்தை கொடுத்து விடுகிறேன் ஐயா, அதற்காக வேண்டி. இதற்கு சொல்லுங்கள். முதல் 2 அடிகளை பாடிவிட்டேன், கடைசி 2 அடிகள் வரவே இல்லை. எங்கே பாடுங்கள் பார்ப்போம். அதாவது, நன்றி ஒருவர்க்கு செய்த கால், நன்றி ஒருவர்க்கு செய்த கால், அந்நன்றி என்று தரும் சொல் என வேண்டா. இந்த இடத்தில் வந்து நின்று விட்டது என்று அதுக்கு மேல வரலையே. ஏன் வருமே என்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் பெறுதலால். இன்னொரு முறை பாடு. நன்றி ஒருவர்க்கு செய்த கால், அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டா. நின்று தளரா வளர்ந்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலா. தென்னை மரமானது அடிமரத்தில் வார்த்த தண்ணீரை தலை வழியாக இளநீராக கொடுக்கவில்லையா? அதுதான் நன்றி. ஆஹா ஆஹா, என்ன அழகான மேற்கோள் பாலரே! மேற்கோள் பாட்டை விட நன்றாக இருக்கிறது. ஐயா பாலரே, நீர் மகாபாகியசாலி. உமது குழந்தை அவ்வை அப்படியே கலைவாணியின் அவதாரமே தான். புலவரையா, உங்க வாயால ஒண்ணும் சொல்லிவிடாதுங்க, கண்பட்டுடும். அம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் குழந்தையின் வாக்கு அருள் வாக்கு. வாக்கிருந்தால் மட்டும் போதாது, வாக்கிருந்தால் மட்டும் போதாது, நல்ல மனம் இருக்க வேண்டும், மனம் இருக்க வேண்டும். மனம் இருந்தால் மட்டும் போதாது, மனம் இருந்தால் மட்டும் போதாது. மாமலரால் பணம் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும். பணம் இருந்தால் மட்டும் போதாது, பணம் இருந்தால் மட்டும் போதாது. உடலில் பலம் இருக்க வேண்டும், பலம் இருக்க வேண்டும். வாக்குண்டா, நல்ல மனமுண்டா, மாமலரால் நோக்குண்டா, மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. கற்று விநாயகனை தொழவாழ்வு நிகழ்த்து வரும், வேலமுகத்து விநாயகனை தொழவாழ்வு நிகழ்த்து வரும். வெற்றி முகத்து வேலவனை தொழ புத்தி நிகழ்த்து வரும். கொண்ட விநாயகனை பெற கொண்ட விநாயகனை
விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடர்ந்த வினைகளே வெள்ளை காவலி தவளை தொழ வித்தை நிறுத்து வரும் வித்தை நிறுத்து வரும் தெளிதேனும் பாகும் பருத்துமிதை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலந்தி துங்கக் கரிமுகத்து பூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூடித்தா நேரமாகலையா? இனிமே ஆத்தங்கர பிள்ளையாருக்கு யார் அபிஷேகம் செய்ய போறாங்க, யார் பூ போட போறாங்க? ஏண்டி நான் செய்ய மாட்டேனா? உனக்குதான் கல்யாணம் பேசுறாங்களே, நல்லா மாப்பிள்ளையா கிடைச்சதும் கட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீ புருஷனை கும்பிடுவியா பிள்ளையார கும்பிடுவியா? என்ன எனக்கு கல்யாணம் பேசுறாங்களா? அட ஒன்னும் தெரியாத லாட்டமா கேக்குறா பாரு. எனக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணமா? விநாயக பெருமானே, எனக்கு கல்யாணமா? அதோ அதோ என்னடி அதோ? அதோ யானை. யானையா? எங்கேடி? அதோ அதோ நிற்கிறது பார். நெத்தியில் திருநீரும் கழுத்தில் மாலையும் தெரிச்சு. சரிதான், அவ்வைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அடியே வாங்கடி, அவங்க வீட்டுல போய் சொல்லிடுவோம். விநாயக பெருமானே, தங்கள் திருவிளையாடத்தானா இது? என் மனக்கலக்கத்தை நீக்கி எனக்கு நல்வழி காட்ட வந்தீர்களா? ஐயனே, இல்லற வாழ்வில் ஈடுபட்டு எல்லோரையும் போலத்தான் நானும் வாழ வேண்டுமா? என் பிறவியின் பயன் என்ன? எடுத்த பிறவி பயன் என கருவாய், எடுத்த பிறவி பயன் என கருவாய், ஏரம்பகமுகா திதிவிநாயகா, எடுத்த பிறவி பயன் என கருவாய், தொடுத்த பழவினையில் கொடுத்த பழவினையில் துயரமுறாமல் கை கொடுத்து அருளே எந்தன் குறை தீர்த்தாண்டருள், எடுத்த பிறவி பயன் என கருவாய். அவ்வையே, செந்தமிழில் இன்சுவை கவிதை பாடும் திறமை உனக்கு அளித்துள்ளோம். நீ தமிழகமெங்கும் நடந்து மன்னருக்கும் மக்களுக்கும் அறிவு புகட்டி உலக மாந்தரின் வாழ்க்கையை செவ்வையாக்கி நீ பிறவி எடுத்த பயனை அடைவாய். அதுவே உனக்கு உரிய பணி. பிறவியின் பயனெய்தின பிரணவாதாரா பெருமானால், பிறவியின் பயனெய்தின இரவாவரமே தருவானையன், இரவாவரமே தருவானையன், இன்னல் களைந்தான் என்னையா கொண்டான், பிறவியின் பயனெய்தின